மார்கழியில் நோன்பு நோற்ற திருப்பாவை பாடிய ஆண்டாள் தான் நோன்பு நோற்றதன் உண்மையான நோக்கத்தினை இப்போது சிற்றம் சிறுகாலை பாசுரத்தில் விளக்குகிறாள். சிற்றம் சிறுகாலை அதாவது சின்னஞ்சிறிய காலை பொழுது. இதில் கூட சிறியது பெரியது உண்டா? ஆம், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாடு செய்தால் இறை அனுபவத்தால் நொடிப்பொழுதாக கடந்து போகும். அதனால்தான் சின்னஞ்சிறிய காலை. அந்த நேரத்தில் வந்து தங்களது பொன்னான திருவடிகளை சேவித்ததன் காரணத்தை கூறுகிறோம், கேளுங்கள் இறைவா. மாடுகளை மேய்த்துண்ணும் குளத்தில்தான் நாம் பிறந்திருக்கிறோம். அதனால் எங்களை நீங்கள் ஏவல் கொள்ளாமல் போக முடியாது. ஆனாலும் பாவை நோன்பு எதற்கு என்றால் இந்த பறை பெறுவதற்காக அல்ல. சீர்மிகுந்த கோவிந்தா, 7 பிறவிக்கும் உங்களது சுற்றமாக பிறந்து உங்களுக்கே நான் ஆட்செய்ய வேண்டும். இதற்கு தடையாக வேண்டப்படாத விருப்பங்கள் காமங்கள் எதுவாவது தோன்றுமாயின் அதையெல்லாம் நீங்கள் அழித்து என்னை ஆள வேண்டும் இறைவா என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். இறைவன் உலகத்தையும் படைத்து உயிர்களான நம்மையும் படைத்து தகுந்தபடி வாழ வழியமைத்து கொடுத்திருக்கிறானே, என்ன காரணம்? அவரது துணை கொண்டு வாழ வேண்டும், அறத்தோடு வாழ வேண்டும், இறுதியாக அவரது திருவடியே அடைய வேண்டும். இதுதான் படைப்பின் நோக்கம். அதை சிறப்பாக நிறைவு செய்துவிட்டால் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.